காஞ்சிபுரம் இட்லி செய்கிறதுக்கு 2 மாங்கானி பச்சை அரிசி, 2 மாங்கானி இட்லி அரிசி, 1 மாங்கானி உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொடி பண்ணி மாவோடு சேர்த்துக்கலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக தொன்னை எடுத்து இட்லி தட்டு மேலே வச்சு அதில் இட்லி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் குக்கரில் வேக வச்சு எடுத்தால் காஞ்சிபுரம் இட்லி ரெடி. தொன்னையில் இருக்கிற இந்த மந்தார இலையோட வாசனையோட இந்த காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.